உண்மையான தகவல்களை மக்களுக்கு வெளியிடுங்க. மக்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவரை விரட்டி அடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். அவர் தினந்தோறும் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு, சூடாக ஏதோ கொடுக்குறாரு, சுவையாக ஏதோ கொடுக்குறாருன்றதுக்காக பத்திரிகைகள் ஒரு தலைப்பட்சமாக எழுதாதீங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யாத 25 வருஷம் ஒரு அவல நிலையை இந்த மக்களுக்கு 2 லட்சம் 2.5 லட்சம் மக்களுக்கு, எனக்கு வாக்களித்த மக்களுக்கு கொடுமைகளை செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 15 வருஷம் பதவியில் இருந்திருக்காரு. இவ்வளோ பதவியில் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக தான் இருந்தார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவரை விட்டு விடலாம். ஆனால் எதையுமே செய்யாமல் 15 வருஷம் மந்திரியாக இருந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை நீங்கள் பத்திரிகையாளர்கள் ஆதரிக்கக்கூடாது. தினமும் பத்திரிகைகள் அவரை ஆதரிக்கின்றன. என் பேரை போடுவதை கூட புறக்கணிக்கின்றன. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், என் பேரை போடுவதை பத்திரிகைகள் புறக்கணிக்கின்றன. கடந்த வருஷமாக யாருக்கு ஆர்வாத்தம் இல்லை. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு தொகுதி பங்கீடு வரும்போது பல சூழ்நிலைகள் கட்சி தலைவர்கள் வந்து யார் எந்த சீட்டை கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது வழக்கம். அதை வந்து இப்போ நம்ம இந்த தேர்தலில் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கூட்டணி கட்சிக்கும் தொகுதி ஒதுக்குனா கூட்டணி கட்சி கொடுக்குறாங்க, அவ்வளோதானே தவிர அது வந்து திமுக வந்து அதில் துரோகம் செஞ்சதுன்னு எங்கே இருக்குது? அது ஒன்றுமே கிடையாது. கூட்டணி கட்சி கேட்குறாங்க. சரி, ராயபுரம் திமுக ஆட்சி காலத்தில் தான் ராயபுரத்தில் வந்து மிக பிரதானமான பிரிட்ஜி கட்டப்பட்டது, ஸ்டான்லி சுரங்கப்பாதை கட்டப்பட்டது. திமுக ஆட்சி காலம் எப்போல்லாம் வந்திருக்கோ அப்போ வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து என்ன செய்யணுமோ அது திமுக ஆட்சி காலம் செஞ்சுருக்கு. பல குடியிருப்புகள் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தினம் வந்து குடியிருப்பு இந்த நான் ஏற்கனவே கூறியுள்ளது போல் இந்த செட்டி தோட்டம் போய் பாருங்கள். இங்கேருந்து போகும்போது பிரிட்ஜுக்கு மேலே நீங்கள் பாருங்கள். நீங்கள் உள்ள ராயபுரத்தை என்ட்ரு ஆகணும்னா செட்டி தோட்டம்னு ஒரு இடத்த போய் பார்க்கணும். அங்கே வந்து 240 குடியிருப்புகள் இருக்குது. 150 பேர் குடிசை உள்ளே போட்டிருக்காங்க. மொத்தம் 390 பேர் அது உள்ளே வசிக்கிறாங்க. அது உள்ளே எவ்வளோ கழிவு நீர் ஓடுதுன்னு இங்கேருந்து பிரிட்ஜை தாண்டதுக்கு முன்னால் நீங்கள்லாம் பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து வீடு கட்டப்பட்டுள்ளது. அவங்க குடும்பத்தை வந்து பிரிச்சிருக்காரு. எப்படி பிரிச்சிருக்காருன்னா 10க்கு 10 ஒரு ரூம், 340 சதுரடி 330 சதுரடியில் குடியிருப்புகள் கட்டப்பட்டது. 330 சதுரடியில் வந்து குடிசமாற்று ஒரு குடியிருப்புகள் கட்டி சரியாக வருமா? சரி, அங்கேயே கீழே வந்து நீங்கள் பாருங்கள். அந்த 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 குடியிருப்பை இங்கேருந்து போகும்போது பத்திரிகையாளர் பார்த்துக்கிட்டு போகணும். எவ்வளோ கழிவு நீர் இப்போ ஓடுது வெயில் காலத்தில். நீங்கள் மழை காலத்தில் மழை வந்து கழிவு நீர் வருதுன்னா அது சகஜம். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செயல்பட வேண்டியவில்லை என்பது நாங்கள் வந்து குறிப்பாக வந்து எல்லா பகுதியும் இப்போ வந்து இன்றைய தினம் நாளையோடு என்னுடைய பிரச்சாரம் முதல் கட்ட பிரச்சாரம் கம்ப்ளீட்டாக எல்லா டிவிஷன் முடித்து பார்த்ததில் சென்னையில் மிக மிக மோசமாக பராமரிக்கவே படாமல் எந்த அதிகாரிகளையும் சரியான முறையில் வேலை வாங்காமல் என்ன எங்கே பார்த்தாலும் குப்பை தொட்டியில் குப்பை 3 நாள் 5 நாள் அல்ல குப்பை. இன்றைக்கி காலைல 6 மணிக்கு மக்கள் போய் தொட்டி வீடுங்கள்லேருந்து அந்த தொட்டியில் போட்டுடுறாங்க. தொட்டியில் போட்ட குப்பை 3 நாள் 4 நாள் இருக்குது. சிமெண்ட் ரோடு குடியிருப்பு போய் பாருங்கள். நான் உங்களுக்கு 100 இடம் சொல்கிறேன். உங்களுக்கு 100 இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்துங்க. கழிவு நீர் இருக்கா? ஆமாம் இருக்கும். குப்பை இருக்குமா? ஆமாம் இருக்கும். எல்லாம் 3 நாள் குப்பை 5 நாள் குப்பை இல்லை. இந்த சைடு மீனவர் இருக்கிற ஏரியாலலாம் இருக்கிற குப்பையெல்லாம் 1 வருஷ குப்பை. மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீரை நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் டெஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறேன், சேலஞ்சு விடுறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த கழிவு நீர் இன்னும் அந்த இடத்துல இருக்குன்றேன். எந்த பத்திரிகை நிருபராவது நீங்கள் வந்து அவர் ஜெயக்குமார்கிட்ட நான் இந்த சவாலை விடுறேன், டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். 2 வருடத்திற்கு முன்னால் அந்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா 2 வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய கழிவு நீர் 2 நாளைக்கு முன்னால் இல்லை, 3 நாளைக்கு முன்னால் இல்லை, 2 வருடத்திற்கு முன்னால் அந்த கழிவு நீர். அவருக்கு தொடர்ந்து வாக்களித்த அந்த மீனவ மக்களை அவர் புறக்கணித்தார் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் சென்று பாருங்கள், டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட்டு கொடுத்தா இப்போ நான் நாளைக்கு வாங்கி டெஸ்ட்டு நீங்கள் சொல்கிற இடத்துல நான் கொடுக்குறேன். என்ன தாராளமாக டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்குவோம். 2 வருஷம் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர் சொல்கிறதை நான் கேட்கிறேன். ஆக்சுவலாக உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர் இவர் தான். ஏன்னா
ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இவர்கள் 2 பேரையும் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் தயார் செய்து இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக அவங்கள உருவாக்கி இருக்கிறார். இது போன்ற துரோணாச்சாரியர்கள் இருந்தால்தான் நாட்டுக்கு முன்னேற்றம். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த இவர் இந்த மாதிரி வந்து உலக அளவில் வந்து போட்டியிடக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கிறாரு. எனக்கு வாய்ப்பு இப்போ கிடைக்கும் பட்சத்தில் நான் வந்து இதை மாதிரி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது மாத்திரம் இல்லாமல் ராயபுரம் பகுதி ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு திடகாத்திரம் உள்ள பலமுள்ள மென்டலி பவர் அதிகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ராயபுரத்தில் இளைஞர்களும் பெண்களும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து சிறந்த பாக்ஸர், சிறந்த கபடி பிளேயர், சிறந்த ஃபுட்பால் பிளேயர் இவங்களெல்லாம் நாங்கள் விரைவில் உருவாக்குவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கேரம் வந்து ராயபுரத்தில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் நானும் நல்லா கேரம் விளையாடுவேன். ஸோ அது மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் உருவாகக்கூடிய இடம் இங்கே கேரம். அது இதெல்லாம் வந்து ஒரு வார்டுக்கு 2 இடங்கள், 6 வார்டுகள் இருக்கின்ற கார்ப்பரேஷன் வார்டு சென்னையில் வந்து ராயபுரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு வார்டுக்கும் 2 அல்லது 3 இடங்களில் வந்து எப்படி லைப்ரரி அமைக்கணுமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா மையங்களையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எப்படி என்னுடைய திரையரங்கத்தில் பேண்ட்டு போடணும், உள்ள சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன கல்ச்சரை மாற்றணும். அது மாதிரி போதையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து போதையிலேருந்து அவங்க விலகணும்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து போதைக்கு அடிமையானார்கள்னா அவங்களால ஸ்போர்ட்ஸில் சர்வைவல் ஆக முடியாது. எனவே அந்த மாணவர்கள், அந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் காப்பாற்றுவதற்கு ஸ்போர்ட்ஸ் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அது ராயபுரத்தில் ஒரு சீர்திருத்தம் மே 3ஆம் தேதியிலேருந்து அந்த சீர்திருத்தம் தொடங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மே 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். ஏப்ரல் 6ஆம் தேதி முடிஞ்ச உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன், என்னுடைய அந்த ஸ்போர்ட்ஸுக்கான என்னுடைய சாதனை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அந்த வளர்ச்சிக்கான இதை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். மே 3ன்றதெல்லாம் மே 2ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு மேலேயே என்னுடைய அடுத்த டார்கெட் வந்து இந்த ராயபுரம் பகுதி இளைஞர்களை, இளைஞனிகளை, மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, அனைத்து இளைஞர்களையும் உருவாக்குவது தான் என்னுடைய கடமை. அந்த கடமை சிறப்பாக செய்யும். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம். வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் திருச்சியிலேருந்து வரேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ நெருக்கமான நேரத்தில் எங்களை அழைச்சி இப்படி மதிப்புப்படுத்திய ஐட்ரீம் மூர்த்தி சார் அவளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மீடியாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய சாதனை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்கள். நீ என்ன பண்ணுங்க? நான் இப்போ ரீசெண்டாக நடந்த 24 ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டரில் கோல்டு வின் பண்ணியிருக்கேன், 200 மீட்டரில் சில்வர் வின் பண்ணியிருக்கேன். 200 மீட்டரில் 23 இயர்ஸாக இருந்த ரெக்கார்டு PT உஷா ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இவ்வளோ பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஐட்ரீம் மூர்த்தி சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு. நான் இந்த ஃபெடரேஷன் கப்பில் 100 மீட்டர்ஸில் சில்வரும் 200 மீட்டர்ஸில் கோல்டு மெடலும் அடிச்சிருக்கேன். அண்ட் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, டன். குட் ஈவினிங் ஆல். இந்த ஒரு தருணத்தை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு ப்ரௌடாக விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்லையும் சார் வந்து வெளியே நிறையா அரசியல் இது அதெல்லாம் போயிட்டு வந்தது எங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணுறது வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதனால் ஐட்ரீம் மூர்த்தி சார் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப நல்லா முன்னேறி போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மீடியாவும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய சார் மாதிரி இருக்கிற ஆளுங்க எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் இன்னும் நிறையா ப்ரூவ் பண்ணுவோம், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவோம். இப்போ தனலட்சுமி பார்த்தீங்கன்னா இப்போ PT உஷா மேடம் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் நிறையா அவங்க அச்சீவ் பண்ணணும், ஒலிம்பிக்ஸ் லெவலில் போகணும் அப்படின்ட்டு எங்களோட ஆசை. இந்த ஆசை வந்து நிறைவேறணும். எங்களை வந்து ஆனர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.